பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட். மயில வந்து வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இங்கே எல்லாருமே ஆளுக்கு ஒரு திசையில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பாண்டியன் இருந்துட்டு, கோமதி இப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா இன்னும் ஆக போகிறதில்ல சரியான்றாங்க. பார், நீ வருத்தப்பட்டுட்டு இருக்க, சரவணன் அப்படி ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்கான். எதுக்கு இப்படியெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லுன்றாங்க. முதல்ல எந்திரின்றாங்க. இல்லைங்க, அவள் பண்ணதை என்னால் கொஞ்சம் கூட வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியலங்க. அவள் இப்படி ஒரு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிருக்கானுவாங்க. இங்கே பார், நடந்தது எல்லாமே நடந்து போச்சு. இனி நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி யாரும் யோசிக்க வேண்டான்றாங்க. சரவணா, இப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காது சரியான்றாங்க. நீ எதையும் நினச்சி கவலைப்படாதடா சரவணா அப்படின்ட்டாடா அவங்களுடைய அப்பா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் என்னதான் சமாதானப்படுத்தினாலையோ சரவணனால சமாதானம் ஆக முடியல. ஏன்னா அதை நினச்சி அவங்களுக்குள்ள அந்த கவலை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறமா எல்லாம் சாப்பிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. சாப்பிடலாம் வாட சரவணான்னு கூப்பிடுறாங்க. ஆனால் இருந்தாலுமே சரவணனுக்கு மனசே வரதில்லை. ஏன்னா எதையோ ஒரு பறி கொடுத்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா பாண்டியன் எல்லாருமே வந்து சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்றதுக்காக வந்து எல்லாரும் டைனிங் ஹால்லையுமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்றாங்க. அப்போ வந்து சரவணன் ஒரு ஏக்கத்தோடய இருக்காங்க. சரவணா, நீ எதையும் நினச்சி கவலைப்படாத அப்படின்ட்டு அவங்களுடைய அப்பா சமாதானப்படுத்துகிறாங்க. போனது போய்கிட்டு போட்டு சரியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பாண்டியன் கவலைப்படுறாங்க. அப்பா உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காத போயிட்டுன்ட்டு இன்னைக்கு வரைக்குமே எனக்கு கவலையாக இருந்துக்கிட்டு இருக்குடான்றாங்க. நான் வந்து தப்பான ஒரு இதை வந்து உனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டல. இப்போ வரைக்குமே அப்பாவை பார்த்து உங்களால் தான் என் வாழ்க்கை இப்படி ஆச்சுன்ட்டு ஒரே ஒரு வார்த்தை கூட நீ எனக்கு கேட்கல. ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குடா. ஏன்னா உன்னோட வாழ்க்கையை நான் எப்படி அழிச்சிட்டேன்னு நினைக்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் நான் நரக வாழ்க்கையில் செத்துக்கிட்டு இருக்கேன்றாங்க. என்னை மன்னிச்சிடுடா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. இல்லை, எல்லாத்துக்கும் காரணமே யார்? நான் தானேன்றாங்க. என்னால் தானே இப்படியெல்லாம் ஆச்சுன்றாங்க. நான் பண்ண ஒரு இதனால நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுதுன்றாங்க. என்னை மன்னிச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா, அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா, நீங்கள் ஏன்ப்பா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னால் நார்மலாக இருக்க முடியல, யோசிச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்லி பயங்கர எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோமதி இருந்துட்டீங்க. சும்மா நீங்கள் வருத்தப்பட்டு அவங்க வருத்தப்பட்டு எதுக்குங்க இப்படி எல்லாம் ஆளால் வருத்தப்பட்டுட்டு வேண்டாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாருமே சமாதானப்படுத்தி சாப்பிடவும் ஆரம்பிச்சுறாங்க. இங்கே மயில் பார்த்தீங்கன்னா நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. நடந்த எல்லா விஷயங்களுமே யோசிச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மயிலுடைய அம்மாவும் அப்பாவும் சமாதானப்படுத்துகிறாங்க. மயில் அழுகாத மயிலுன்ட்டு, என்னுடைய வாழ்க்கை போச்சு இல்லைம்மா, இனி என்னுடைய வாழ்க்கை திரும்ப கிடைக்காது, எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை மயில், இல்லைம்மா, மாமா என்னை கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. என்னை பற்றி யோசிச்சிருந்தா இப்படி ஒரு முடிவை அவங்க எடுத்திருப்பாங்களான்றாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு தானே இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்றாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இனி எதுவும் மாறவும் போகிறதில்ல அப்படின்ட்டுலாம் ரொம்பவே ஏக்கத்தோடு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியம் என்ன சொல்லுவாங்கன்னா, என் பொண்ணை கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டாங்கல்ல, என் பொண்ணை ஒரு மனுஷியை கூட பார்க்காம அந்த அளவுக்கு என் பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இனிதான் நான் யாருன்றதை அவங்க பார்க்க வேண்டிய நேரம் வரப்போகுதுன்றாங்க. என் மகளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணும் ஒருத்தரையும் நான் சும்மா விட போகிறது இல்லைன்றாங்க. நான் யாருன்றதை இனி வந்து அவங்க பார்க்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியம் என்ன பாக்கியம் பண்ண போகிறேன்றாங்க. ஏங்க, இனிமேலும் பொறுமையாக இருக்க மாட்டேன், உன்னால் தான் ஒரு காரியமும் உருப்படியாக பண்ண முடியல, ஆனால் இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன்றாங்க. இனி நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருன்றாங்க. என் பொண்ணு அந்த வீட்டில் நான் எப்படி வாழ வைக்கிறேன்னு பாரு. என் பொண்ணு அந்த வீட்டில் இருக்க மாட்டாளாமா, அது எப்படி இருக்க மாட்டான்னு நானும் பார்க்குறேன்றாங்க. கண்டிப்பாக என்னுடைய பொண்ணு அதே வீட்டில் தான் இருப்பா, அது யார் நினச்சாலும் சரி அதை மாற்ற முடியாது. கண்டிப்பாக என் பொண்ணு அந்த வீட்டில் நான் வாழ வைப்பேன்றாங்க. அதுக்கு எப்படி பாக்கியம், என்ன எப்படி பாக்கியம்? இங்கே பாரு, கண்டிப்பாக என் பொண்ணு நான் வாழ வைப்பேன்னு சொல்கிறேன்ல, அதை விட்டுட்டு அது எப்படி பாக்கின்னு கேட்டால் எப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மயில் வந்து அவங்க வீட்டை விட்டு துரத்துனதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுவாங்க. உடனே வந்து என்ன ஆச்சுன்னுவாங்க. என்னால் வந்து நார்மலாக இருக்க முடியலமான்றாங்க. எனக்கு தலை சுத்தல் வருதுன்னு உடனே தண்ணியெல்லாம் கொடுத்து ஒரு இடத்துல உட்காரிக்கிறாங்க. சும்மா எதுவுமே யோசிக்காது. இல்லைம்மா, எல்லாமே போச்சு அந்த வீட்டில், எனக்குன்னு எந்த ஒரு மரியாதையும் இல்லைம்மா, இப்படி ஆகிப்போச்சுமா அப்படின்றாங்க. இங்கே பார், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை சரியான்றாங்க. சும்மா நீ தேவையில்லாமல் எதையும் யோசிச்சுட்டு இருக்காதுன்றாங்க. என்னால் யோசிக்காமலும் இருக்க முடியலம்மா, ஏன்னா அந்த வீட்டில் கொஞ்சம் கூட எனக்குன்னு எந்த ஒரு பாசமே இல்லைன்றாங்க. அந்த வீட்டில் என்னை எந்த அளவுக்கு வந்து இதாக நடத்துனாங்கன்னு நீயே பார்த்துடலாமான்றாங்க. இந்த அளவுக்கு கேவலமாக என்னை நடத்திட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருமையில் அதெல்லாம் எதுவும் கிடையாது சரியா, சும்மா தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு இப்படி குழம்பிட்டு இருக்காதடி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து மயில் இருந்துட்டு எல்லாம் யோசிச்சு மறுபடியும் அந்த வீட்டுக்கே போகலான்ட்டு எந்திரிக்கிறாங்க. மயில் என்னாச்சு? இல்லைம்மா, நான் அங்கே தான் போனோம், நான் அங்கேயே கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. ஏண்டி
என்ன பேசிட்டு இருக்க, அவங்க என்ன கேவலமாலாம் பேசுனாங்க, இப்போ அந்த வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன். ஆமாம், நான் அந்த வீட்டுக்கே போகிறேம்மா, இனிமேல் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்றாங்க. நான் அதுதான் என்னுடைய வீடு, என்னுடைய புருஷன் எல்லாம் அங்கே தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியாதுமான்றாங்க. மயில் சொல்கிறத கேளுடி, அவ்வளோ நடந்த பிறகும் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க, அவங்க உன்னை ஏற்றுப்பாங்க நீ நினைக்கிறியாடி? அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பொறுமையாக இரு. இல்லைம்மா, என்னால் இனிமேலும் பொறுமையாக இருக்க முடியாதுன்றாங்க. எனக்கு அதுதான் வீடு, நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போக பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கு அந்த ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. அப்புறமா மயிலை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பாண்டியன் கோமதி, நான் வெளியே போயிட்டு வரேன். எங்கெங்கன்றாங்க. கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது, வெளியே போயிட்டு வந்தாச்சும் ஆறுதலாக இருக்கும், நான் போயிட்டு வரேன்றாங்க. சரிங்க கோமதி, சும்மா எல்லா விஷயத்தையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காது சரியான்றாங்க. வேலையினோ அதை மட்டும் பாரு, அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாமல் எதுவும் யோசிக்காதன்றாங்க. சரின்றாங்க. அதுக்கப்புறமா எங்கடா சரவணா, அண்ணன் உள்ளே இருக்குப்பா அப்படின்னு கதை சொல்கிறாங்க. அக்கா உள்ளதாக இருக்கா, அதெல்லாம் அண்ணன் எதுவும் ஃபீல் பண்ணாது, விடுப்பா பார்த்துக்கலான்றாங்க. சரிடா, நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பாண்டியனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டுருக்கு. ஏன்னா தான் பையனுடைய வாழ்க்கை எப்படி பண்ணிட்டு நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மயில் வந்து அவங்களுடைய தங்கச்சிக்கிட்ட கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், எல்லாம் என்னுடைய வாழ்க்கையே போச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தோடு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா எவ்வளோ நேரம் தான் இந்த மாதிரி அழுதுகிட்டு இருப்பேன்றாங்க. அழுதா எதுவும் மாற போகிறது இல்லைக்கா அப்படின்ட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மயில் ஏன்டி இப்படி அழுதுட்டு இருக்க, என்னால் வந்து நார்மலாக இருக்க முடியலமான்றாங்க. யோசிச்சு எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னுடைய லைஃப் இப்படியும் போயிட போலன்றாங்க. இனிமேல் நான் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கம்மா, எல்லாமே முடிஞ்சு போச்சுமா அப்படின்றாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை சரியா, கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பாங்க. நீ எப்படி அப்படி நினைக்கலாம், உன்னை ஏற்றுக்கவே மாட்டாங்கன்ட்டு. கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பாங்க, நீ நம்பிக்கையோடு இருன்றாங்க. எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சுமா. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து என்னை எல்லோரும் கேவலமாக நடத்துகிறாங்கம்மான்றாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உடனே பாக்கி என்ன பாக்கி இது, இங்கே பாரியா, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாமல் போகலாம், ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாமே பண்ணி முடிப்பேன்றாங்க. இங்கே பாரு, மயிலுக்கு இந்த ஊரில் இருக்கவங்க கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னாங்க, நடக்காது போயிடுச்சு. இல்லை எல்லாம் நடக்குதில்ல, அதே மாதிரி கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே பண்ணி முடிப்பேன்றாங்க. கல்யாணத்தை பண்ணி முடிச்ச மாதிரி கண்டிப்பாக மயிலை திரும்பவும் அந்த வீட்டுக்கு நான் அனுப்புவேன், அது கண்டிப்பாக அது நடக்க தான் போகுதுன்றாங்க. அது நடக்காதெல்லாம் கண்டிப்பாக போகவே போகாதுன்றாங்க. எப்படி வந்து மயிலை நான் அந்த வீட்டுக்கு திரும்பவும் அனுப்புகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. நீ என்ன தான் பேசிகிட்ருக்க பாக்கியம், உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கா. கண்டிப்பாக நான் மயிலை அந்த இடத்துக்கு அனுப்ப தான் போகிறேன்றாங்க. என்னென்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அது எல்லாமே நான் பார்த்துப்பேன், இனி எதையும் நினச்சி கவலைப்படுறதா இல்லை நான் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு மயில் இருந்துட்டு, அம்மா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குமாம்மா, எல்லாம் நடக்குன்ற மாதிரியே பேசிகிட்ருக்கேம்மா. என் மயில், அம்மா மேல் நம்பிக்கை இல்லையா, கண்டிப்பாக நடக்கும்டி, கண்டிப்பாக நான் நடத்தி வைக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னவோ சொல்ற, ஆனா எனக்கு ஒன்றும் புரியலன்றாங்க. கண்டிப்பா அம்மா நான் இருக்கேன்றாங்க. எப்படி அவங்க இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்திட்டாங்கன்னா நீ வீட்டை விட்டு வெளியே வந்துடுவியா, நீ அந்த வீட்டு மருமகடி, அப்படி இருக்கும்போது அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் வீட்டை விட்டு துரத்திட முடியாது ஒன்றாங்க. உன்னை எப்படி அந்த வீட்டுக்குள்ளார நான் கொண்டு போறேன்னு மட்டும் பாருன்றாங்க. இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்புன்றாங்க. உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்டி, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கை எப்படியோ ஒன்று போட்டோன்னு சொல்லி நான் விட்டுருவேனா என்னன்றாங்க. எந்த காரணத்தை கொண்டோ உன்னுடைய வாழ்க்கை எப்படியோ ஒன்று போகட்டும்னு சொல்லி நான் விடமாட்டேன், உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்புன்றாங்க. அதனால அம்மா இனி நான் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறேன், எதுவுமே நினைச்சு நீ கவலையே பட வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. அம்மா எல்லாரும் கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டாங்கம்மா, அந்த வீட்டில் நான் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பேன், ஏன் பாத்திரம் கழுவேன், துணி துவைப்பேன், வாசல் காலையிலேயே எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போடுவேன், பூஜை ஏற்றுவேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டேம்மா. ஆனால் அரசி கூட பார்த்து என்ன கேவலமாக பேசிட்டாம்மா, அவளை சொந்த தங்கச்சியை தானம்மா பார்த்து வீட்டில் எல்லாருக்காகவும் அந்த அளவுக்கு மாடு மாதிரி உழைச்சம்மா. ஏன் இப்போ வீட்டில் கடையில் வேலை செய்கிற எல்லாருக்கும் டைமுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க, ஒருத்தர் கூட அது எதுவுமே யோசிக்காமல் நான் பண்ண அந்த 2-3 தப்பை வச்சு இந்த அளவுக்கு எனக்கு கேவலப்படுத்திட்டாங்களேம்மா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. மயில், உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய வேதனை, வலி எல்லாம் எனக்கு புரியுது சரியா, அந்த நன்றி அவங்களுக்கு இல்லடி. பாரு, நீ எவ்வளவோ அந்த குடும்பத்துக்காக பண்ணியிருக்க, ஆனால் அவங்க அதை பற்றி யோசிச்சாங்களா? இல்லை. அதனால நீ ஃபீல் பண்ணாதுன்றாங்க. அம்மா கவலைப்படாமல் இருக்க முடியல, சரண் மாமா அவ்வளோதான் என்னை ஒதுக்கி தள்ளிடுவாங்களாம்மா, என்னை வெறுத்துடுவாங்களாம்மா அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சரியா, உன்னை எப்படி வெறுத்துடுவாங்க, எப்படி தள்ளிடுவாங்க, அதெல்லாம் எதுவும் ஆகாது அம்மா, நான் இருக்கல, கண்டிப்பாக வந்து அவங்க உன்னை ஏற்றுப்பாங்க, நம்பிக்கையோடு நீ இரு சரியான்றாங்க. நீ எதையும் நினச்சி கவலைப்படாத அப்படின்ட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என்னது, சும்மா வந்து அவங்க வீட்டை விட்டு தொடுத்துட்டாங்க, என்னை யாருமே வந்து
கொஞ்சம் கூட ஏற்றுக்கல, பாசம் இல்லை அப்படின்னு நினச்சி கவலைப்படாது. ஊருக்காரங்க கல்யாணம் பண்ண மாட்டேன், உன் பொண்ணு வீட்டோட தான் இருப்பா, அப்படி ஃப்ராடு வேலை பண்ணுறீங்க எவ்வளவோ சொன்னாங்க. எல்லாத்தையும் மீறி பண்ண மாதிரி திரும்பவும் அந்த வீட்டுக்கு அனுப்புவேன். அதுவும் இருக்கிற 8 நாளில் திரும்பவும் உன் புருஷன் வீட்டுக்கு போவேன், இதை அம்மா நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சவால் விடுறாங்க. மயில் அவங்களுடைய அம்மா சொன்னதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. பாக்கியம் சொன்ன மாதிரி 8 நாளில் அந்த சரணுடைய வீட்டுக்கு மயிலை அனுப்ப போகிறாங்களா இல்லையா, என்னதான் உங்களுடைய பிளான் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரெமோவில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.